மித்ரா, அவங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் மேல இருக்கேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருங்க. ஃபீல் லைக் ஹோம். ஓகே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆதி சொன்ன மாதிரி ஆதித்யாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். ஓகேவா? பாரதி, நீங்க ஏன் ரூம்ல இருந்துக்கோங்க. மேடம், அப்போ உங்களுக்கு? நானும் அதையும் ஒரே ரூம்ல இருந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பாடு செய்ய சொல்றேன். சுந்தரி, ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. சரிங்கம்மா. வா தமிழ். மேடம், உங்ககிட்ட சாரியும் கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்? எல்லாத்துக்கும் தான். பாரதி, என்ன நீங்க? போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். பாட்டி போங்க. அடடடடடடா, என்ன மித்ரா இப்படி நடிக்கிற? நானே ஒரு நிமிஷம் உன்னை பார்க்கும்போது நீ மாறிட்டியோன்னு நினைச்சிட்டேன். பின்ன என்னன்னா, இந்நேரம் நானும் அதையும் ஃபிளைட்ல பறந்துகிட்டு இருந்திருப்போம். விடியறதுக்குள்ள அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிருப்போம். அதுக்குள்ள பாரதியும் அவ பையனும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. அதுக்கு இனிமே மேடம் என்னெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்னு மட்டும் பாரு. இந்த பாரதி வாழ்க்கையில இனிமே சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆதி அவளையும் அவ ஆதியையும் வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆதி வாழ்க்கையில மட்டும் இல்ல, வாயில இருந்து கூட பாரதின்னு உச்சரிக்க முடியாத அளவுக்கு பண்றனா இல்லையான்னு பாருங்க. பாரதி மேடம், உன்னோட அழிவு இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பம்.